வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் குட் ஸ்டார்ட் தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு அப்படிங்கிற தினசரி செய்தியில் உங்களை சந்திக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் பயத்தை குறித்து, பயம் மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வருது, வேதம் பயத்தை குறித்து என்ன சொல்லுகிறதுங்கிறத தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட ஒரு வசனத்தோடு பயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்கிறதை குறித்து பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் கூட பயம் ஒரு அசுத்த ஆவிங்கிறத பார்த்தோம். பயத்தின் ஆவி நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகிறங்கிறத பார்த்தோம். பயத்தின் ஆவியில் பிசாசு இருக்கிறான்ங்கிறத பார்த்தோம். பயம் அபிஷேகத்துக்கு எதிராக இருக்கிறதுங்கிறத பார்த்தோம். பயத்தின் ஆவியில் இணைக்கப்படக்கூடாது, விசுவாசத்தின் ஆவியில் இணைக்கப்பட வேண்டும்ங்கிற காரியத்தை பார்த்தோம். பயம் தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து நம்மளை டிஸ்கனெக்ட் பண்ணுற ஒரு காரியமாக நமக்குள்ளே இருக்குது, உலகத்தில் இருக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இன்றைய நாளில் பயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, பயம் ஒரு பாவம்னு சொல்லுது. இதை கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்கலாம். பயப்படுறது தப்பா, பயம் எப்படி பாவத்தில் வரும் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வசனத்தின் மூலம் அதை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் அப்படிங்கிற வசனத்துக்கு அடுத்ததா பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்போது இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது அதில் பிரதானமாக முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது பயப்படுகிறவர்கள். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும், விசுவாசிகள் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு அடுத்து சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் பாவத்துக்கு உட்பட்ட காரியமாக இருக்குது. அவிசுவாசம், தேவனுக்கு அருவருப்பானவைகள், கொலைபாதகம், விபச்சாரம், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய் சொல்கிறது, இது எல்லாமே பாவத்துக்கு கீழே வருது. ஆனால் வேதம் இந்த வசனத்தின் மூலம் தெளிவாய் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் பயமும் பாவத்திற்கு உட்பட்டது, சாபத்திற்கு உட்பட்டது. அப்போ பயம் அதுக்கு அடுத்து வர்ற ஒரு மோசமான கம்பெனியை வச்சிருக்கு, அதற்கு ஒரு துணை, பயத்துக்கு துணை போகிற காரியங்கள் தான் இந்த வசனம் அடுத்தடுத்து தான் சொல்லுது. பயம் ஒருத்தருக்குள்ளே வந்துருச்சுன்னா அவிசுவாசம் வந்துடும், பொய் வந்துடும், விக்கிரக ஆராதனைக்குள்ளே நம்ம போயிடுவோம். அப்போது இந்த பயம், சிலர் சொல்கிறாங்க பயப்படுறது கொஞ்சம் வாழ்க்கையில் பயம் இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு உலகம் சொல்லுது. அப்போது நான் கேட்குறேன், அப்படி சொல்லுகிறவங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் பயம் நல்லதுன்னா கொஞ்சம் பொய் சொல்கிறது நல்லதா, கொஞ்சம் அவிசுவாசமாக இருக்கிறது நல்லதா? வேதம் அப்படி சொல்லவில்லையே. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ பயப்படுறவங்க மரணத்துக்கு ஏதுவான பாதையில் நடத்தப்படுறாங்க. வசனம் அதை தான் சொல்லுது. பயப்படுகிறவர்கள் எங்கே போகிறாங்கன்னா எரிகிற கடலில் பங்கடைவார்கள்னு சொல்லுது. அப்போது இந்த பயம் எதுக்கு ரூட்டாக இருக்குன்னா மரணத்துக்கு ரூட்டாக இருக்குது. அப்போது உலகத்தில் சொல்கிற மாதிரி விசுவாசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பயத்துக்கு ஒரு மெஷர்மெண்ட் வைக்கக்கூடாது. கொஞ்சம் பயம் இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் பயம் நம்ம வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறது தவறானது. தேவனுடைய பிள்ளைகள் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை.
தேவன் அதை விரும்பலை. அதனால தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோம், தேவன் பயப்படாதே, டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாதே, ஃபியர் நாட் அப்படின்னு வேதத்தில் அநேக இடத்துல சொல்லப்படுகுது அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். அப்போது பயம் எதுக்கு ரூட்டாக இருக்குன்னா மரணத்துக்கு அது ஒரு வழிவாய்க்காலை உண்டு பண்ணுது. எப்படி அதை சொல்கிறீங்க, எப்படி மரணத்துக்குள்ளே போகுது அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியும்னா, எப்படி அது அவிசுவாசத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகுது அப்படின்னு சொல்ல முடியும்னா, இப்போ ஒரு கொடிய மிருகம் ஒன்று இருக்கிற இடத்துல நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா, அந்த மிருகத்தினால் உண்டாகிற பயம் நம்மளுக்கு எதை கொடுக்கும்னா, அது ஒன்று நம்மளை கஷ்டப்படுத்திடும், இல்லை கொன்று போட்டுரும் அப்படிங்கிற பயத்தை நமக்குள்ளே கொடுக்குது. இப்போ இந்த கொடிய விலங்குக்கு பதிலாக இந்த பயம் வியாதியின் மேலே இருந்தால் அது மரணத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும். இந்த பயம் ஏழ்மையின் மேலே, பொருளாதாரத்தின் மேலே இருந்துச்சுன்னா அது நம்மளை கீழே தள்ளிவிடும். இந்த பயம் நம்மள்கிட்ட இருக்கிற கடனோ இல்லை கஷ்டமோ நஷ்டமோ சூழ்நிலைகள் மேலே இருந்துச்சுன்னா அது எங்கே போகும்னா கடைசியில் மரணத்துக்கு ஏதுவான பாதையில் கொண்டு போய் நிறுத்துகிறதா இருக்குது. இதை தான் யோவான் 1 யோவான் 4:18 சொல்லுது வசனம், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பரிபூரணப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லுது. அப்போது பயம் ஒரு அவிசுவாசத்துக்கு நேரான மரணத்துக்கு ஏதுவான காரியத்தில் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகுது. அன்னைக்கு தாவீது தானியேலாம் பார்க்கும்போது தானியேலை சிங்க குகையில் விட்டாங்க. ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வார்த்தையில் பயப்படாது இருந்தார். அந்த பயம் அவரை மேற்கொள்ளலை, அதனால மரணம் அவரை மேற்கொள்ளலை. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நின்னப்போ பயம் தாவீதை மேற்கொள்ளலை, கோலியாத்தினால அவனுக்கு மரணம் நேரிடலை. அப்போது வாழ்க்கையில் இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நமக்கு பிசாசின் சாபம் பயங்கர ஒரு ரூபத்தின் மூலமாக நமக்குள்ளே வேலை செய்யுது. இந்த காலை வேளையிலையும் இப்படிப்பட்ட பயம் இதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோமோ பயங்கிறது ஒரு சாபம், பாவம், அது ஒரு அசுத்த ஆவி இப்படிங்கிற எல்லா காரியத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட பயம் இருந்தது அப்படின்னா தேவன் சொல்லுகிறாரு, பயப்படாதிருங்கள். இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய தேவனுடைய வாக்குத்தத்தை நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். இது எல்லா விசுவாசிகளுக்கு மாத்திரம் இல்லை, இயேசுவை அறியாத, இயேசுவை புதிதாய் பார்க்கிற எல்லாருக்குமாய் சொல்லப்படுகிற காரியம். உலகத்தில் இருக்கிற மனுஷனாய் பிறந்திருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், பயப்படாதிருங்கள். இந்த பயத்தினுடைய விளைவு தேவன் வசனத்தின் மூலமாக அதனால் வருகிற அதோட கம்பெனி, அதனுடைய துணை என்னங்கிறத வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசித்தோம். அது பொய்க்கு வழியாக இருக்குது, விக்கிரக ஆராதனைக்கு ஒரு வழியாய் மாறுகிறது, அவிசுவாசத்துக்கு நேராக ஒரு வழியாய் மாறுகிறது. இதில் இருந்தெல்லாம் நம்மளை மீட்கும்படியாக தான் தேவன் பாவங்கிறது, பயங்கிறது பாவம், சாபங்கிறத வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டது போல, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி, அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய சாபத்தையும் பாவத்தையும் சிலுவையில் இயேசுவானவர் சுமந்து தீர்த்துட்டார். அப்படின்னா என்னன்னா பயம் நமக்கு இருக்கக்கூடாது, பயங்கிற பாவத்தையும் சாபத்தையும் கூட இயேசுவானவர் சிலுவையில் நமக்காக ஜெயிச்சிட்டாரு. அதை தான் நம்ம பண்ணோம், ஜெயம் கொடுக்கிற தேவன். எதுல இருந்து ஜெயம்? பயத்திலிருந்து ஜெயம். இந்த பயம் நம்மளை விட்டுட்டு போயிருச்சுன்னா வியாதியில் நமக்கு விடுதலை கிடைச்சிரும், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். இன்னும் அநேக காரியங்கள் வாலிபர்களுக்கு மத்தியில் இந்த பயம் அநேக இடத்துல இருக்குது. முதியவர்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற படிக்கிற பசங்களுக்கு, அன்றாடம் அவங்க தொடர்ந்து ஏதோ உலக பிரகாரமான வேலைகளை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பயம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், நம்ம ஊரில் பயங்கரமாக ஜல்லிக்கட்டு நடக்கும். காளைக்கு முன்னாடி போய் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த காளையை அடக்குறாங்க. நான் சொல்கிறேன், அந்த வீரர்களுக்கு பயம் இல்லையா? அப்போது அவங்க எல்லாம் பயத்தை ஜெயித்தவர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க பயத்தை மறைக்கிறாங்க, பயத்தை சமாளிக்க கற்றுக்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த காளைக்கிட்டேருந்து
நான் எப்படி விலகணுங்கிற ஒரு தெளிந்த புத்தி அவங்களுக்கு இருக்கு. அது அவங்களுக்கு பயம் இல்லைங்கிறத காட்டலை. அந்த போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் வீடு திரும்பும்போதோ இல்லை அடுத்த இடத்துக்கு போகும்போதோ அவங்க தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. தங்கள் வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் குழந்தைமார்களை குறித்து பயப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. நாளைய தேவைக்கு என்ன செய்ய போகிறோங்கிற பயத்தோடையே எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அந்த பயத்தை வெளியில் காட்டாதபடிக்கு அவங்க பயத்தை சமாளிக்க செய்கிறாங்க. ஆனால் வேதம் நம்மளை அப்படியா இருக்க பயத்தை சமாளிக்கிறதுக்காக தேவன் நம்மளை பாவத்திலிருந்தோ சாபத்திலிருந்தோ நீங்களாக்கவில்லை. பாவம் நம்மளிருந்து முற்றிலும் ஒழியும்படியாய் தேவன் நம்மளை வைக்க விரும்புகிறார். அதற்காகவே அவர் சிலுவையை சுமந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாள் நமக்காக ஜெயத்தோடு உயிர் தெழுந்தார். பைலட்லாம் ஃப்ளைட் கற்றுக்கும் போது சிமுலேட்டர் ஒன்று இருக்கும். அங்கே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வச்சுருப்பாங்க. ஏன் அது வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு பைலட்னால அவங்களுடைய பயத்தை அவங்களுடைய ஃபியர் லெவலை எந்த அளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணுறாங்கங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸிட் வச்சுருப்பாங்க. அது உண்மையிலேயே ஃப்ளைட்டில் இருக்கும், பட் சிமுலேட்டர்லேயும் வச்சுருப்பாங்க. ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பயம் அவங்களுக்குள்ளே வரும்போது அந்த பயத்தை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளவு நேரம் அவங்க தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா, பட் ஒரு பாயிண்டில் எவ்வளவு தான் வெல் ட்ரெயின்டு பர்சனாக இருந்தாலும் நபராக இருந்தாலும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு அவங்க கையை வச்சிட்றாங்க. அப்போ பயம் மூடி மறைக்கிறாங்களே தவிர பயம் முற்றிலுமாய் மனிதர்களுக்கு மத்தியிலிருந்து ஒளிந்து போகவில்லை. ஆனால் தேவன் இயேசுவானவர் மனிதராய் இந்த உலகத்துக்கு வந்து இப்படிப்பட்ட பயத்தின் ஆவியை, இப்படிப்பட்ட பாவ சுபாவம் உள்ளதை, சாபத்தை நம்மளிருந்து எடுத்து போட அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை கொடுத்துட்டாரு. வசனம் சொல்லுது, அவருடைய காயங்களால் நாம் சுகமானோம். இப்படிப்பட்ட வசனமெல்லாம் நம்ம பயப்படாமல் இருக்க, நம்மளுடைய இருதயத்தில் அந்த பயத்தின் ஆவி ஆளுகை செய்யாமல் இருக்க தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட வசனம் வாக்குத்தத்தமாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் பயத்தை முற்றிலும் அவங்க வாழ்க்கையிலிருந்து ஒழிக்க வேண்டும். இதனால தான் தொடர்ந்து பயத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். பயம் பயம் பயம்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு ஒருத்தராலையும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே, தேவனுடைய பிள்ளையாய் நாம் மாறினா மாத்திரமே இப்படிப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் பலிக்கிறதா இருக்குது. எது நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமோ அந்த பயத்தின் ஆவியை தேவன் நம்மளிருந்து வெளியில் எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். அநேக வார்த்தைகள், அநேக வசனங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாள்லையும் கூட ரோமர் 8:15 நம்ம சொல்கிறோம், வேதம் சொல்லுது, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தன ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். வேதத்தில் தெளிவாக சொல்லுது, திரும்பவும் பயப்படுகிறதற்கு. அப்போ அந்த பயம் பழைய ஆதாமை போல ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளே நம்மளை கொண்டு போகுது. பட் வசனம் சொல்லுது, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தன ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அது மாத்திரம் இல்லை, எபிரேயர் 13:6 சொல்லுது, அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த நாள்லையும் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கண்களை மூடி ஜெபிப்போம். தேவன் பயத்தை நமக்கு கீழ்ப்படுத்த எப்படி பிசாசை நம்மளுடைய காலினால் மிதித்து போடுறோமோ, தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை கொண்டு இந்த காலை வேளையில் யாராச்சும் பயத்தோடு இருந்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த பயங்கர அசுத்த ஆவியை, அந்த பயத்தை, பிசாசின் சாபத்தை, பாவத்தை அவருடைய சிலுவை மரணத்தை கொண்டு, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கொண்டு
காலின் கீழே வச்சு மிதிச்சு, இது என் வாழ்க்கையில் ஒருபோதும் இருக்கக்கூடாது, இதை முற்றிலுமா என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அழித்து விட விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால என்னிட்ட இருக்கிற பயம் ஒளிந்து போகட்டும்னு சொல்லுங்கள். தேவன் உங்களிலிருந்து பயத்தை நீக்கி போடுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பிதாவே, இந்த வேளையிலையும் கூட தகப்பனே, ஒரு நல்ல சத்தியத்தை கேட்கும்படியாய் உடைய வாக்குத்தத்த வார்த்தையை கொண்டு இந்த நாளை நாங்கள் ஒரு குட் ஸ்டார்ட்குள்ளே நாங்கள் கொண்டு போகும்படியாய் நீர் கிருபை பாராட்டியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் ரோமர் 8:15 வசனம் சொல்லுகிறபடி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாயிருக்கிறோம். ஆண்டவரே, அடிமைத்தன ஆவின்னு இல்லை, மறுபடியும் அந்த பயத்துக்குள்ளே போகிற அடிமைத்தனத்தின் ஆவியினால் அல்ல. ஆண்டவரே, அப்பா பிதாவே என்கிற கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரம். ஆண்டவரே, என்னுடைய அப்பா யாரு? அவர் சர்வ சிருஷ்டி, மகா பெரிய தேவன், மகா பரிசுத்தர், கர்த்தர் எனக்கு சகாயர், ஹீ இஸ் மை ஹெல்ப்பர். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆண்டவரே, தைரியமாய் திடன் கொண்டு நான் இந்த காலை வேளை எழுந்து என்னுடைய வேலைகளை செய்ய கிளம்புறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளோடும் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, தேவன் அவர்களுக்கு சகாயராக இருக்கிறீங்க. இந்த காலை வேளைகளை அப்படிப்பட்ட இந்த அபிஷேகத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால பயத்தின் ஆவி ஒவ்வொருவருக்குள்ள இருந்தும் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, அப்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினாய் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினாய் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.